தவறுகளை மறைக்க, ஊழல்களை மறைக்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழக்குகளை துரிதமாக விசாரிக்காமல் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது. தகவல் ஆணையர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் அவர்களை கண்டித்து முற்றுகை போராட்டம். 10 ரூபாய் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு தகவல் ஆணைய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. முற்றுகை போராட்டம் 10 ரூபாய் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் பாஸ்கர், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் கிருபானந்தன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் மற்றும் கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் வராகி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய 10 ரூபாய் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் பேசுகையில், தமிழக தகவல் ஆணையம் நேர்மையாக சட்டப்படி செயல்படாமல் தகவல் உரிமைகளை பறிக்கும் வகையில், தகவல் சட்டங்களை கொலை செய்யும் வகையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது என்றும், தகவல் கொடுத்து 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகியும் தகவலை கொடுக்காமல் மறுக்கிறது என்றும், விசாரணை வழக்குகளை நடத்த மறுக்கிறது. மேலும் இதனால் லட்சக்கணக்கான மனுக்கள் தேங்கி கிடக்கிறது. தமிழ்நாடு தகவல் ஆணையம் விரைவாக தகவல் உரிமை விசாரணை நடத்த வேண்டும். புகார் மனுக்களை புகார் மனுக்களாக விசாரிக்க வேண்டும். பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். மேலும் பொதுமக்களை விரட்டுவது போன்றவற்றை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும். 2020 முந்தைய மனுக்களை இப்பொழுதுதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த குடிமக்களுக்கும் தாமதமாக விசாரிக்கிறார்கள். தகவல் ஆணையம் சோம்பேறித்தனமாக செயல்படுகிறது என்றும், விசாரணைகளை மறைக்க இவ்வாறு செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த முற்றுகை போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசே தலையிடு தகவல் ஆணையத்தில் தலையிடு. தகவல் ஆணையமே திருந்திடு. தகவல் ஆணையமே கொல்லாதே சட்டத்தை கொல்லாதே. தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் மனுக்களை 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று கிடப்பில் வைத்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக கிடப்பில் வைத்திருக்கின்றார்கள். மனுக்களை விரைவாக விசாரிப்பதை தமிழ்நாடு தகவல் ஆணையம் தவிர்க்கின்றது. புகார் மனுக்களாக விசாரிக்காமல் 2ஆம் மேல்முறையீட்டு மனுக்களாக மாற்றுகின்றார்கள். தகவல் கேட்கக்கூடிய தகவல் ஆர்வலர்களை மனிதர்களாக மதிக்காமல் மிரட்டுவது போன்ற மனித உரிமை மீறல்களை தமிழ்நாடு தகவல் ஆணையம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. தகவலை மறுக்கக்கூடிய ஆணையமாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் மாறியிருக்கின்றது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் தற்போது இந்தியாவிலே கடைசி தகவல் ஆணையமாக தகவலை மறுக்கக்கூடிய தகவலின் கருத்தை குடிகொண்டு பிடிக்கக்கூடிய ஆணையமாக மாறியிருக்கின்றது. இவற்றை கண்டித்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் சட்டப்படி நியாயப்படி நேர்மையாக செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக மேலக ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தை இந்த தினம் நடத்துகின்றோம். தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னை திருத்திக் கொண்டு சட்டப்படி நியாயமாக நேர்மையாக தகவல் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். நல்வினை பேச்சாளர் 10 ரூபாய் இயக்கம்.